சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்க இருப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தனி சின்னத்தில் போட்டியிடுவது உட்பட 2026 தேர்தல் குறித்து அவர் பேசியவைகளை புதிய தலைமுறையின் வணக்கம் தலைவர் பகுதியில் பார்க்கலாம். திமுக தலைமைக்கு எத்தனை தொகுதிகள் எவ்வளவு கேட்கறதுக்கு விருப்பம்? நிச்சயமாக நாங்கள் இந்த முறை கூடுதலான உதயசீரன் சின்னத்தில் போட்டிட்டான எளிதான வெற்றி வாய்ப்பு அப்படின்றத நினைக்கிறாங்க. வெற்றி பெறுவதற்கான சூழலை தான் நாங்கள் எதிர்பார்ப்போமே தவிர இந்த தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் அப்படின்ற ஒரு விருப்பத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. திமுக தலைமைக்கு எத்தனை தொகுதிகள் எவ்வளவு கேட்கறதுக்கு விருப்பம், இது குறித்தெல்லாம் பேசியிருக்கிறீங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாபநாசம், மணப்பாறை ஆகிய 2 தொகுதிகள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டன. எங்களுடைய விருப்பப்பட்டியலில் இந்த 2 தொகுதிகள் இல்லாவிட்டாலும் கூட அந்த 2 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்று 100 விழுக்காது தேர்ச்சி பெற்றோம். நிச்சயமாக நாங்கள் இந்த முறை கூடுதலான தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்போம். குறைந்தது ஒரு 5 தொகுதிகளாவது தர வேண்டும் என்று வலியுறுத்துவோம். கடந்த ஒரு 2 தேர்தலில் சொந்த சின்னத்தில் போட்டியிட முடியாத ஒரு சூழல் இருந்தது. இப்போ கட்சியினுடைய அந்த அங்கீகாரம் ரத்துன்ற நடவடிக்கைலாம் சமீபத்தில் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ இந்த முறை தனி சின்னமா அல்லது திமுகனுடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு விருப்பமா, என்ன திட்டம்? நாங்கள் சொந்த சின்னத்தில் போட்டியிட்டு இருக்கோம், வெற்றியும் பெற்றிருக்கின்றோம். அதே நேரத்தில் வெற்றி வாய்ப்பையும் இழந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அதே போல உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் போட்டியிடக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்கிறோம். திமுக தலைமை ஒரு புறம் இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் நடவடிக்கையை பொறுத்தும் பார்க்கும்பொழுது உதயசீரன் சின்னத்தில் போட்டிட்டான எளிதான வெற்றி வாய்ப்பு அப்படின்றத நினைக்கிறாங்க. ஸோ அப்படி நீங்க ஏற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான சூழலை தான் நாங்கள் எதிர்பார்க்குமே தவிர வெற்றி வாய்ப்புக்கு எது உதவுமோ அந்த முடிவை தான் நிச்சயமாக நாங்கள் எடுப்போம்.